முதன்மை செய்தி. பிரஜ்வல் ரேவண்ணா டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலம் ஜெர்மன் சென்றுள்ளார் என தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் என்றால் என்ன, மேலும் இதன் தகவலை அடுத்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? வணக்கம். கர்நாடகாவை சேர்ந்த மதசார்பற்ற ஜனதா தளம் எம்பி பிரஜ்வால் ரேவண்ணா 300க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இவரை கர்நாடக காவல்துறை மிக தீவிரமாக தேடி வரக்கூடிய நிலையில் இவர் ஜெர்மன் நாட்டுக்கு தப்பி சென்றிருப்பதாக ஒரு செய்தி கூறப்படுகின்றது. இதற்கிடையே 2 நாட்களுக்கு முன்பு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிய கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவருக்கான டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் என கூறியிருந்தார். அதே போல கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரும் அவர் வெளிநாடு தப்பி செல்வதற்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மற்றும் விசா கிடைத்தது எப்படி, தேவே கவுடா தான் மத்திய அரசில் உள்ள தலைவர்களிடம் பேசி அவர் வெளிநாடு தப்பி செல்ல உதவி இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக இன்றைக்கு செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த ரந்தீர் ஜெய்ஸ்வால் ஆம், அவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலமாக ஜெர்மன் நாட்டிற்கு சென்றிருப்பதாக குறிப்பிட்டார். அதே போல அவர் ஜெர்மன் நாட்டிற்கு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலமாக செல்வதற்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ், அதாவது அரசியல் அனுமதியும் அவர் பெறவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே போல வெளியுறவு அமைச்சகத்திடமிருந்து எந்த விதமான அரசியல் அனுமதி கோரப்படவும் இல்லை, வெளியுறவு அமைச்சகத்தால் வழங்கப்படவும் இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதே போல டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலமாக ஜெர்மன் நாட்டுக்கு செல்வதற்கு விசா எதுவும் தேவையில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது ஒருவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மூலமாக தனிப்பட்ட பயணமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் அவர் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸை பெற வேண்டியது அவசியம். ஆனால் பிரஜ்வால் ரேவண்ணாவை பொறுத்தவரை அவர் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் பெறாமலேயே ஜெர்மன் நாட்டுக்கு சென்றிருக்கிறார். மேலும் அவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வைத்திருப்பதால் விசா எதுவும் தேவையில்லை என்கிற விஷயமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பிரஜ்வால் ரேவண்ணா வெளிநாடு செல்வது தொடர்பாக எந்த நாட்டிற்கும் விசா குறிப்பு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய பாஸ்போர்ட் முடக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தவர் இது தொடர்பாக எந்த விதமான நீதிமன்றத்திடமிருந்தும் தங்களுக்கு எந்த விதமான உத்தரவும் வரவில்லை, இது தொடர்பாக பாஸ்போர்ட் சட்டங்கள் தெளிவாக வரையறை செய்கிறது, நீதிமன்றங்கள் தங்களுக்கு எந்த விதமான உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என தெரிவித்திருக்கிறார். ஆக 3 விஷயங்களை அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். பிரஜ்வால் ரேவண்ணா பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் பெறாமலேயே டிப்ளமேட் பாஸ்போர்ட் மூலமாக ஜெர்மன் சென்றிருக்கிறார். டிப்ளமேட் பாஸ்போர்ட் மூலமாக ஜெர்மன் செல்வதற்கு விசா எதுவும் தேவையில்லை. அதே போல இந்த பாஸ்போர்ட்டை முடக்குவது தொடர்பாக தங்களுக்கு நீதிமன்றத்திடமிருந்து எந்த விதமான உத்தரவும் வரவில்லை என்கிற 3 விஷயங்களை வெளியுறவு அமைச்சகம் தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.